இன்னும் கோயிலுக்கு போகிறீங்களா? சிவபெருமான மனதான தியானம் செஞ்சு அவரை வழிபாடு செய்கிறதோடு நிறுத்திக்காம, உங்களோட நான் என்ற அகந்தை அழியும் போது உங்களது வாயிலிருந்து பிறக்குமே ஒரு ஓசை, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த சத்தமானது மிகவும் சப்தமாக எழும்பும். தன்னையே மறந்து தன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்பதை மறந்து அந்த ஒளியானது ஒலிக்கும் போது அதன் அதிர்வுகள் மற்றவர்களை தாக்கும் பொழுது இருக்கின்ற உணர்வு இருக்கின்றதை அடடா சொல்லவே முடியாது. புல்லரித்து விடும் அந்த ஓசையை நாம் கேட்கையிலே. கண்டிப்பாக கோயிலில் கேட்டுப்பீங்க, ஓதுவார் பாடும் போதும் சரி, அந்த கருவறைக்கு பக்கத்தில் யாராச்சும் நின்றுட்டு ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நம்மளுக்கு வருகின்ற அந்த ஆனந்தமானது இருக்கிறது, அது யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று. அது பிறர்தான் கொடுக்க வேண்டுமில்லை. ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், கோவிலுக்கு போகிறீர்கள் என்றால் மனதார நான் என்ற அகங்காரத்தை விட்டு ஓம் நம சிவாய என்று சத்தமாக அவரை கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு அவர் ஓடி வருவார். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அந்த துன்ப நேரத்தில் ஓம் நம சிவாயின்னு பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க, அவர் அங்கே வந்து நிற்பார், உங்கள் துன்பத்தை போக்கிடுவார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சிவனை பார்த்தா கட்டாயம் பயமே வராது. எதுக்கு பயப்படணும்? நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சால் தானே பயப்படணும். சிவநெறியை கடைபிடித்து சிவன் வழியில் செல்பவர்களுக்கு எந்த நேரத்திலும் துன்பம் வராது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட நாமத்தை சொல்கிறவங்களுக்கு எப்போவுமே எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும்.